இந்த சட்னி மட்டும் ஒரு முறை செஞ்சு பாருங்க. என்னது கோவக்கால சட்னியா, அதுவும் இவ்வளோ டேஸ்டான்னு கேட்பாங்க. இட்லி தோசைக்கு அட்டகாசமான காம்பினேஷன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? முதல்ல வேர்க்கடலையே இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா தோல் நீக்கிட்டு எடுத்து தனியாக வச்சிருங்க. இப்போ அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு அதையும் நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம பொடியை கட் பண்ணி வச்ச கோவக்காவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கோவக்காய் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வெந்து வரணுங்க. அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே பூண்டு ஒரு 4 பல்லு சேர்த்துட்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. இது கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். இப்போ பாருங்க கோவக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கொஞ்சமா புளி சேர்த்துக்கோங்க. கூடவே கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறட்டும்ட்டு நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலை எள்ளு சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இது கூடவே நம்ம வதக்கி ஆற வச்ச இந்த கோவக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ இது சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு வரமிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளிச்சு சேர்த்துருங்க. கோவக்காவை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க எப்படி வேணான்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா செஞ்சு பாருங்க, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும்.